முஸ்லிம் காங்கிரசினுடைய தீர்மானம் நாங்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மக்களும் எதிர்பார்த்த முடிவுதான். குறிப்பாக பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் மரணித்ததன் பின்பு முஸ்லிம் காங்கிரஸ் இன்று வரைக்கும் மக்களை வெல்ல வைக்கின்ற, மக்களுக்கு தேவையான வகையில் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதிலே தவறியிருக்கிறது. தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணத்தின் பின்பு ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்திலும் அந்த முஸ்லீம் காங்கிரஸ் தோல்வி கண்டிருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸ் தோல்வி காண்பதல்ல எங்களுடைய பிரச்சினை, முஸ்லீம் மக்களையும் தொடர்ச்சியாக தோல்வி காண செய்திருக்கிறார்கள். உதாரணமாக 2005ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸ், ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் கூட ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த பொழுது நாட்டு மக்களும் தேசிய காங்கிரஸ் கட்சியினரும் நாங்கள் வாக்களித்து 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு 2010ஆம் ஆண்டும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவாக வரவிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் கூட முஸ்லீம் காங்கிரஸ் தவறான முடிவுகளை எடுத்து முஸ்லீம் மக்களை தோல்வி தழுவச் செய்திருக்கிறது. அரசாங்கம் அமைக்கின்ற, பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைக்கின்ற அரசியல் கட்சிகள் வெல்ல இருக்கின்றவைகள் ஒரு புறம் இருக்க, தோல்வியை தழுவுகின்ற பக்கமே தொடர்ச்சியாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த அவருடைய அரசியல் பயணத்தை அவர் தொடர்ந்திருக்கிறார்கள். இதனால் முஸ்லீம் மக்களுக்கே ஒரு ஆபத்தானது மாத்திரமல்ல, முஸ்லீம் மக்களை இந்த நாட்டில் உள்ள மக்கள் சந்தேகத்தோடு பார்க்கின்ற நிலைமைக்குத்தான் எப்பொழுதும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய இந்த தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் அதிக பெரும்பான்மை வாக்குகளால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெரிய நாடகங்களை எல்லாம் ஒரு மாத காலமாக ஆடி கடைசியிலே மைத்ரிக்கு வாக்கு போடுவதற்கென்று அவர் இன்று அந்த முடிவினை அறிவித்திருக்கிறார். அதனால் யாருமே இங்கே வியப்படைய போவதும் இல்லை. அதற்காக எந்த விதமான இழப்புகள் மஹிந்த ராஜபக்சவிற்கு வரும் என்ற நிலைப்பாடும் இங்கே இல்லை. ஆகவே யாரும் தயங்க தேவையும் இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றி என்பது இன்ஷா அல்லாஹ் நிச்சயிக்கப்பட்டது. அதற்கு எல்லோரும் நீங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களின் பாதுகாப்பையும் வெல்ல இருக்கின்ற ஜனாதிபதியின் மூலமாக நாங்கள் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் அழுத்தமாக முஸ்லிம் மக்களின் மீது நான் அழுத்தமாக இந்த விடயத்தை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம்போல் ஒரு மாயை தெரியும், எல்லோரும் அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்று. ஆனால் தேசிய காங்கிரஸ் ஒருபொழுதும் தோற்கின்ற பக்கத்தில் ஆண்டவன் எங்களை அமர்த்தவில்லை. எனவே இந்த முறையும் வெற்றி நிச்சயம். நீங்கள் எல்லோரும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.